தமிழகத்தில் ஊழல் ஒழிய கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணியின் 3ஆம் கட்ட தேர்தல் பரப்புரையின் தொடக்கமாக திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டன. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அவர்கள், தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என வலியுறுத்தினர். கூட்டணி ஆட்சி மூலம் ஊழல் ஒழிக்கப்படும் என்றும் அவர்கள் அப்போது தெரிவித்தனர். மணல் கொள்ளை 2 குற்றவாளி கூட்டுகள், ஒன்றில் ஜெயலலிதா கூட்டம், இன்னொன்று கலைஞர் கருணாநிதியின் கூட்டம். தாது மணல் கொள்ளை 2 குற்றக்கூண்டுகள், 2 கட்சிகளிலே நிறுத்தப்படும். கிரானைட் கொள்ளை இது 2 குற்றக்கூண்டுகள், 2 கட்சிகளும் நிறுத்தப்படும். சுப்ரீம் கோர்ட்டிலே 2 கூண்டுகள், ஒன்றில் 2G ஸ்பெக்ட்ரம் திமுக குற்றவாளி, இன்னொன்று சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆண்ட கட்சியை பார்த்து சொல்லுகிறோம், ஆளுகின்ற கட்சியை பார்த்து சொல்லுகிறோம், நான் தான் முதல்வர் என சொல்லிக் கொள்ளுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறோம், நீங்கள் குற்றவாளிகள். தெருவில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு தண்டனைக்காக காத்திருக்கிறீர்கள். எங்களை நோக்கி உங்கள் விரல்கள் நீளாது, உங்களை நோக்கி எங்களுடைய விரல்கள் நீளம். தமிழ்நாட்டு மக்களின் விரல்கள் நீளம். மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வருகிற போது ஊழலை ஒழிப்பதோடு ஊழல் செய்து சம்பாதித்த அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லுகிற போது, ஒரு எதிர்கால ஊழலற்ற தமிழகம், வளமான தமிழகம், சாதி வேதமற்ற தமிழகம், மதவெறி இல்லாத தமிழகம், மதுபான கடைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கு மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வரும், அதிகாரத்துக்கு வரும். கூட்டணி ஆட்சி நடக்கிற போதெல்லாம் ஊழல் வெளியே வருகிறது, அச்சப்படுகிறார்கள், மாட்டிக்கொள்கிறார்கள். அமைச்சராக இருந்தாலும் திகார் ஜெயிலுக்கு போக வேண்டும், முதல்வருடைய மகளாக இருந்தாலும் திகார் ஜெயிலுக்கு போக வேண்டும். இந்த நிலையை எது உருவாக்கியது என்றால் கூட்டணி ஆட்சி முறை தான் உருவாக்கியது. கூட்டணி ஆட்சி முறை இல்லை என்றால் இது நிகழாது. அவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, அது கேஸ் போடாதுன்னு சொல்லுவாங்க.